Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளிப் வந்து பாருங்க, இந்த மாடல்ல ஒரு கிளிப். சோ நல்ல ஒரு சிம்பிளான ஒரு மாடல் தான். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கிளிப் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப் வேணும். பாருங்க, இது வந்து இந்த மாதிரி இப்படி எடுக்கிற மாதிரி இப்படி இருக்கணும். சில்க் த்ரெட், ஹோல் இல்லாத குந்தன் ஸ்டோன்ஸ், ரெண்டு வந்து டிராப் ஷேப்பும் ஒன்று வந்து சர்க்கிள் ஷேப், ஸ்டோன் செயின், ஃபெவிக்ரில்க்கு ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறமா கட்டர். இந்த கிளிப்க்கு நான் வந்து 15 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். நம்ம வந்து பேங்கிள் செய்யும்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் பாதி தூரம் கட் பண்ணிடுவோம்ல, கட் பண்ணிட்டு தானே அப்புறமா வந்து நம்ம ரேப் பண்ணுவோம். ஆனா இதுல வந்து நம்ம எதுவுமே கட் பண்ண வேண்டாம். இது வந்து பாருங்க, இவ்வளவு தூரம் நம்ம கம் வச்சிருப்போம்ல, அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும்ல, அது வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுல வந்து கட் செய்ய வேண்டாம். கட் செய்யாமலே நம்ம வந்து ரேப் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த கிளிப் அப்படியே எடுத்துட்டு, இது வந்து இந்த கிளிப்போட மேலோட போர்ஷன், கீழே உள்ளதை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு எல்லாம் நல்லா டிசைன் பண்ண பிறகு அப்புறமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுல வந்து வேற ஷேப்ஸ் இருக்கலாம். ஒரு மாதிரி இப்படி பிறந்த ஷேப்ல எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இப்படி வி ஷேப்ல எல்லாம் அப்படின்னா இருக்கலாம். அது பின்ன கொஞ்சம் பீதியான கர்வ் ஷேப்ல எல்லாம் இருக்கலாம். யாரு ஷேப்பா இருந்தாலும் இதே மாதிரி இதை நம்ம எப்படி ரேப் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ரேப் பண்ணணும். ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போகணும். சிலது வந்து இப்படி எஸ் மாதிரிலாம் இருக்கு, அது வந்து நம்ம எஸ் மாதிரி அந்த மாதிரி கொண்டு போகணும். அவ்வளவுதான். ஸ்டார்டிங் வந்து இதுல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட்ல பாருங்க, நம்ம வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேஸ், இது பேஸ்ல இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இந்த சைட்ல இங்க உள்ள பாருங்க லேசா ஒரு இடம் இருக்கும் பாருங்க, இதுல லேசா கம் வைக்கணும். இதுலதான் அந்த நூல் பிடிச்சிடும் லைட்டா. அப்புறமா பாருங்க இந்த சைட்ல இனி இந்த கம் லேசா காயட்டும். லேசா காய விட்டுட்டு அப்புறமா நம்ம மாதிரி ஒட்டலாம். இந்த அளவுக்கு லேசா அப்படி காஞ்ச பிறகு நம்ம ஒட்டலாம். இந்த எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எட்ஜ்ல இப்படி கொண்டு வரணும். ரொம்ப இப்படி ஒட்டா, ரொம்ப இப்படி இந்த அளவுக்கு இப்படி ஒட்டிடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி வர வைக்க நம்ம பின்னால பெண்ட் பண்ணி விடுற அளவுல இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வந்து பின்னால பாருங்க இந்த அளவுக்கு இப்படி பெண்ட் பண்ணி விட அளவுல இந்த மாதிரி இந்த அளவுக்கு இப்படி எட்ஜ்ல ஒட்டணும். இந்த மாதிரி. சோ இது நம்ம வந்து இப்படி பிரிஞ்சு இருந்துன்னு வைங்க, இது வந்து பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும்ல, அதனாலதான் முதல்ல இதை நான் வெட்ட வேண்டாம்னு நான் சொன்னேன். இனி இது கொஞ்சம் காயட்டும், அப்புறமா அடுத்த ஸ்டெப் ஓட்டலாம். பாருங்க, இப்ப இது காஞ்சிருக்கு. இனி நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இனி பாருங்க, இதுக்கு மேல இப்படி கம் போடணும். மேல இருந்து நம்ம எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும். பாருங்க, இதையும் நம்ம நல்லா அப்படி ஸ்ட்ரைட்டா பிடிச்சி இதுக்கு மேல இப்படி ஒட்டிடணும்.
இங்க வரைக்கும் இப்படி ஒட்டிடணும். ஓட்டிட்டு இனி பாருங்க, இனி நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ரேப் பண்ணுவோம்ல மற்ற பேங்கிள் எல்லாமே அதே மாதிரி வந்துடும் பாருங்க. இந்த எட்ஜ் இந்த வளைவு இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் கொஞ்சம் வேலை. அது ஈஸி தான். நம்ம வந்து நூல் அந்த த்ரெட்டை வந்து இப்படி பிரிச்சு கட் பண்ணாம பண்ணிட்டா ஈஸி. பாருங்க, இனி நம்ம நார்மலா நம்ம எல்லாம் ரேப் பண்ணுவோம்ல பேங்கிள்லாம் அதே மாதிரி தான். இனி இந்த மாதிரி இப்படி ஃபுல்லா அப்படியே ரேப் பண்ணிட்டே போகணும். இந்த எட்ஜஸ்ல கம் வைக்கணும்னு இல்லை, நல்லா ஸ்ட்ராங்கா தான் பிடிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கம் வேணா கூட லைட்டா அப்படி வைக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி லேசா அந்த மாதிரி இந்த சைடும் வேணா வைக்கலாம் அல்லது வேண்டாம், ரொம்ப தேவைப்படாது. நான் சும்மா உங்களுக்கு காட்டி தரேன். இந்த மாதிரி இப்போ பாருங்க, இனி நம்ம இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். இனி இதுல வந்து நம்ம கொஞ்சம் கம் போட்டு ஓட்டலாம். இதுக்கு மேல கம் பற்றாம இந்த லேசா சைடுல மட்டும் ஒரு சென்டர்ல கம் பட்டுனா ஒரு மாதிரி இருக்கும் பாக்க. பாருங்க அந்த மாதிரி இப்படி சைடுல கம் போட்டுட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மேல நம்ம சும்மா நல்லா கம் போடலாம். அது வந்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்களா, அப்போ ஃபுல்லா கம் போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கும். இனி இதுக்கு மேலோடி ரேப் பண்ணிடும்.
பாருங்க இந்த இடத்துல நம்ம வந்து இந்த த்ரெட்டுக்கு மேலே இப்படி கம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணோம்ல அதே மாதிரி இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிட்டு இது கொஞ்சம் காய விட்டுட்டு அப்புறமா நம்ம இதுக்கு மேலே ரேப் பண்ணிடலாம். பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா கம் வச்சுட்டு இனி இதுக்கு மேலே இந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணிடும். பாருங்க இந்த மாதிரி. இனி இந்த சைடு கம் வச்சு இதில் நம்ம எண்ட் பண்ணிடலாம். த்ரெட் வந்து 15 ஸ்டன்ஸ் எடுத்தேன். 30 சென்டிமீட்டர்ஸ் 15 ஸ்டன்ஸ். பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்லைடு கரெக்டாக ஆயிட்டு. இந்த சைடு பண்ணணும் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரெண்டு எண்ட்லையும் கர்வாக இருக்குல்ல அதனால தான். இனி நம்ம இதுலேயும் கம் வச்சுட்டு இந்த மாதிரி இதுலேயும் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி நம்ம இந்த கிளிப்பை இதுக்குள்ள அப்படி வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி நம்ம இதில் டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி. இனி சுற்றி நம்ம செயின் ஸ்டோன் வைக்கலாம். இந்த கம் லேசாக ட்ரை ஆகட்டும், அப்புறமா ஒட்டலாம். இனி நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டலாம்.
இனி இதெல்லாம் நல்லா காயட்டும். பாருங்க கிளிப் நல்லா காஞ்சிட்டு. ஸோ நீங்கள் எல்லாரும் இதை வந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த கிளிப்பை வந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.